என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, வியாபார பெருங்குடி மக்களே, வாகன ஓட்டுநர்களே, விவசாய பெருங்குடி மக்களே, மாணவ மாணவிகளே, தோழர்களே, நண்பர்களே, மோகன்குமார் இந்த வீடியோ இந்த காலையில் பதிவு செய்கிறோம். என்னுடைய போராட்டம் எல்லாம் மக்களுக்காக, என்னுடைய குரல்கள் எல்லாம் மக்களுக்காக. நீங்கள் ஏதோ தப்புத்தவராகவே என்ன நினைக்கின்றீர்கள். இந்த தொகுதி விளவங்கூட தொகுதியில் 3 முறை எம்எல்ஏக்கு நின்றவன். 2016, 2021, 2022 இடைத்தேர்தலில் ஒவ்வொரு தேர்தலிலும் எனக்கு வாக்குகள் கூடுதல் தவிர குறையவில்லை. 2024 இடைத்தேர்தலில் 5வது இடத்துல நான் மக்கள் தேர்வு செய்து வச்சோம். பெரிய கட்சிகள் கிட்ட எல்லாம் நெருங்கி வந்தோம். ஏன் தெரியுமா? மக்களிடையில் நடக்கக்கூடிய உண்மையான ஒரு தொண்டனாக மக்கள் ஏற்றுக்கொண்டதினால தான் ஒரு தனி மனிதனாக, ஒரு தனிமரமாக, எனக்கு படையும் இல்லை, பணமும் இல்லை, கோடிகள் என் கையில் கிடையாது. என்னுடைய வாழ்க்கை வரலாறு நீங்கள் இதுவரை யாரும் விசாரித்தீர்களா? மோகன்குமார் இப்படி வெள்ள சொல்ல நடந்து இப்படி வீடியோ போடுறோம், பேசுகிறோம், கட்சி வச்சிருக்கிறோம் என்று என்னுடைய வாழ்க்கை வரலாறு யாராவது அரசியல் கட்சிகளோ, மத தலைவர்களோ, பொதுமக்களோ, வியாபாரிகளோ, விவசாயிகளோ அல்லது மற்ற நண்பர்கள் யார் கேட்டதுண்டா? இல்லையே. நான் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் நேர்மையான பணிகள், நேர்மையாக பணியேற்றும். நான் செய்த போராட்டத்தில் கிழமை நேற்றைக்கு போட்ட குரல், நேற்றைக்கு என்னுடைய மதிப்புக்குரிய மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களுக்கும், என்னுடைய பாசத்துக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும், நடிச்சாளர் அதிகாரிகளுக்கும் போட்டுவிட்ட வீடியோ ஃபேஸ்புக்கும் யூடியூப் சேனல் எல்லாம் இன்னைக்கு வைரலாகி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அது நேற்றைக்கு போட்டதான அந்த வீடியோ, அதுபோல் இன்றைக்கு போக்குவரத்துக்கென்று ஒரு பக்கம் திறந்து கொடுத்தார்கள். இன்னைக்கு கொஞ்சம் டிராஃபிக்கில் குறையுது. ஐயா, சாலை போட வேண்டும் மோகன்குமார் கேட்கவில்லை. மக்களுக்கு தரமான சாலையை போட வேண்டிய நேரத்தில் போட வேண்டிய முறைக்கு போடுங்கன்னு கேட்குறோம். வேறு எதுவும் நாங்கள் கேட்கவில்லை. அதான் கேட்குறோம். சாலைகள், அதாவது தமிழகத்தில் உள்ள தேசிய நெடுஞ்சாலை ஆகட்டும், மாநில மத்திய அரசினுடைய கண்ட்ரோல் இருக்கிற சாலைகள் ஆகட்டும், நகராட்சி, மாநகராட்சி, பஞ்சாயத்து, அந்த சாலைகள் எப்பப்போ போடணும், எந்தெந்த இடத்துல சீர்வச்சு கிடக்கிறது, அது போடேண்ட நேரத்தில் போடேண்ட முறைக்கு போடேண்ட ரீதியில் தரமாய் போட வேண்டும் கேட்குறோம். அதுக்கு வேறு ஒன்றும் நான் கேட்கவில்லை. வேறு அவதூறு பேசவில்லை. கான்ட்ராக்டரையோ அல்லது அதிகாரிகளையோ, அரசையோ, அமைச்சர்களையோ, எம்எல்ஏ குறைச்சி கூறவில்லை. மக்கள் பிரதிநிதி என்று சொல்லக்கூடியவர், மக்கள் தேர்வு செய்த மக்கள் பிரதிநிதி, அவங்க தொகுதியில் இருந்து மக்கள் பணிகளை ஆற்ற வேண்டும், கவனிக்க வேண்டும், குறைகளை சுற்றி காட்ட வேண்டும், அந்த குறைகளை அரசுக்கு கொண்டு செல்ல வேண்டும். சட்டமன்றத்தில் பேச வேண்டிய சட்டமன்றத்தில் பேச வேண்டும், நாடாளுமன்றத்தில் பேச வேண்டிய நாடாளுமன்றத்தில் பேச வேண்டும். அதான் ஒரு மக்கள் பிரதிநிதியுடைய கடமை. இது நான் பார்க்கவில்லை, காணவில்லை என்று சொல்லி கண்மூடித்தன்மை போகக்கூடாது. அதான் கேட்குறோம். தொகுதி நம்ம மக்கள் எதுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்தீர்கள்? மக்கள் பணிகளை நேர்மையோடு செய்வது, மக்கள் குறைகளை தீர்க்குது, மக்கள் குறைகளை தீர்த்து நல்ல பணிகளை செய்ததுக்கு தான் இப்படிப்பட்ட பிரதிநிதிகளை தேர்வு செய்கிறோம். ஆகையால் நேற்றைக்கு போட்ட வீடியோ பலமாக இன்றைக்கு மார்த்தாண்டம் மேம்பாலத்தில் ஒரு பக்கம் திறந்து கொடுத்திருக்கின்றார்கள். இன்னைக்கு கொஞ்சம் டிராஃபிக்கில் குறையுது. இது பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறது. நான் கேட்குற கேள்வி வேறு ஒன்றும் கிடையாது. ஏன் வெயில் நேரத்தில், அந்த வெயில் நல்லா போட்டிருந்த நேரத்தில் மழைக்கு முன்னே ஏன் அந்த சாலையை போடவில்லை? அதான் கேட்குறோம். வேறு ஒன்றும் கேட்கவில்லை. இப்போ மழை நேரத்தில் சாலை போட காரணம் என்ன? இது எல்லாம் எப்பொழுதும் அந்த மழை நேரத்தில் தான் சாலைகளுடைய அச்சகுத்த பணிகள், பேச்சு ஒர்க்குகள், தாறுகள் எல்லாம் போடுகிறது. இனி ஒன்று தெரியுமா? இந்த மெட்டிலும் பாரப்பொடியும் இசாண்டி பொடியும் இந்த மெட்டிலும் கலப்புறமாகி கொண்டு வந்து குண்டில் தள்ளுறாங்க. இந்த மழையத்து கிடக்குமா? அது அந்த 2 மழை அது மெட்டிலும் போயிடும், அந்த பாரப்பொடியும் தண்ணியில் அழிச்சு போயிடும். அது போட்ட உடனே அது கூட நீங்கள் அந்த ஒரு டாரோட போட்டு விடுங்க, ஏதோ கொஞ்சம் நாள் கிடக்கும். இங்கே அதுதான் நடக்குது. இங்கே தமிழகத்தில் தரமான சாலைகள் யாரும் போடுறது கிடையாது. 6 மாதம் 7 மாதம் போடக்கூடிய பேச்சுவர்க்கிலும் அந்த எல்லாம் முடிஞ்சு போடுது. ஃபுல் டார் போட்டு செய்கின்ற இடங்கள் எல்லாம் பேச்சுவர்க்கு போட்டு எத்தனை வருஷக்காலமாக போய்கொண்டிருக்கிறது. இது யாருக்காக கேட்க கிடையாது. எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கின்றார்கள், எத்தனையோ மத தலைவர்கள் இருக்கின்றார்கள், எத்தனையோ அமைப்புகள் இருக்கின்றார்கள். அப்போ இதெல்லாம் இவர்கள் எல்லாம் பார்வையிட வேண்டாமா? கேட்க வேண்டாமா? எப்படி இருக்குன்ற பார்வையிட்டு அப்படி செய்ய வைக்க வேண்டாமா? அவன் மோகன்குமார் போடுறது தவறா? எல்லாத்துக்கும் எனக்கு நான் யாரையும் குட்டி ஒரு குறை சொல்லவில்லையே. கமெண்ட் போடுங்க, இது ஆந்திரிங்க. நான் யாருடையும் வாங்கி சாப்பிட்டு நான் நடக்கிறது கிடையாது. சரியா? என்னோடய வாழ்க்கை வரலாம் நீங்கள் விசாரித்து பாருங்கள். வாங்க, என் வீட்டுக்கு வாங்க, என் வீடை பாருங்கள். நான் இருக்க வாடகை வீட்டில் வந்து என்னை பாருங்கள். மக்களுடைய கேளுங்க. தமிழகத்தை விசாரணை செய்யுங்க. மோகன்குமார் எப்படி செயல்படுறார்கள், அப்படி நடைமுறைகள் என்ன? எல்லா பிரச்சனையும் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம், எல்லா பிரச்சனையும் சந்திச்சு கொண்டிருக்கிறோம். அரசியல்னு சொன்னால் அப்படி தான் இருக்கும். சரியா? அதை பற்றி பிரச்சனை கிடையாது. நல்லது சொல்வார்கள்,
தவறாக சொல்லுவார்கள், என்னை தவறாக பேசுவார்கள், அவதூறு பேசுவார்கள், பொய் சொல்வார்கள், பொய் கேஸ் போடுவார்கள், குன்றச்சத்தில் போடுவார்கள். ஏதாவது இப்போ இன்டர்நெட் காலம் அப்படியெல்லாம் உள்ள ஒரு காலம் இன்டர்நெட் காலம். அதனால தான் சொல்கிறோம், எந்த தவறுக்கும் மோகன் கூட்டு நிற்க மாட்டோம், தோந்து போகாது. எந்த மோசடிக்கோ, எந்த லஞ்சத்துக்கோ, எந்த ஊழலுக்கோ மோகன் உங்கள் கண்ணால் பார்த்தா மட்டும் நம்புங்க. அது என்னுடைய மதிப்புக்குரியதான தமிழகத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள், உயர் அதிகாரிகள், அதுபோல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், அரசு என்ன நம்பலாம். என் மேலே வேறு எந்த அவதூறு பொய்கள் நீங்கள் நம்பி என் மேலே எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க நீங்கள் வேண்டாம். அப்படி தவறாக போகிறவன் கிடையாது. 62 வயசு இத்தனை வருஷ காலத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஒரு கோடதி ஏறுறது கிடையாது. சில நீதிபீடங்களுக்கு என்ன தெரியும், நல்ல நல்ல லாயர்களுக்கு என்ன தெரியும், நல்ல நல்ல அதிகாரிகளுக்கு என்ன தெரியும், பாண்டிச்சேரி மாண்புமிகு முதலமைச்சருக்கு என்ன தெரியும், சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகளுக்கு தெரியும், சம்பந்தப்பட்ட ஆளுநர்களுக்கு தெரியும். இல்லை ஒன்றும் தெரியாதவன் அல்ல. என்ன எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, பணம் இல்லை, படை இல்லை. நான் ஏதோ பசி எடுத்தால் கேட்டு வாங்கி சாப்பிடக்கூடிய நேர்மையோடு சாப்பிடக்கூடியவன். அதான் செய்கிறோம். ஆகையால் உங்கள் கருத்துக்களை நீங்கள் வெளியிடுங்கள், இன்னும் ஒத்துழைப்பு ஆதரவு தாருங்கள். நல்ல முறை நல்ல காரியங்களை செய்ய வைப்போம். தவறான ரீதி போகாது, தவறான வார்த்தைகள் சொல்லாது. யாருக்கிட்ட என்ன பேசணும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இதற்கு தெரியும். படிப்பு இல்லாட்டாலும் அது தெரிஞ்சு செய்யக்கூடியவன். சரியா? என் நண்பர்கள், என் தோழர்கள், வாகன ஓட்டுநர்கள், வியாபாரிகள், விவசாயிகள், பொதுமக்கள், கூலி வேலைக்கார், மாணவ மாணவிகள், அனைத்து தரப்பிலும் உள்ள என் மீனவ நண்பர்கள், உங்கள் பிரச்சனைக்கு என்று எந்த பிரச்சனை எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், நேர்மையாக சொல்லுங்கள். வருகிறேன், இடத்தை ஆய்வு செய்கிறேன், அதன்படி அரசுக்கு கொண்டு செல்கிறேன், நடவடிக்கை எடுக்க வைக்கிறேன், செய்ய வைக்கிறேன். இதான் வாக்குறுதி. நம்புங்கள். உங்கள் அருமை தோழன், உங்கள் நண்பன், உங்கள் பிள்ளை, இல்லைங்கள் உங்கள் அண்ணன், உங்கள் தம்பி, உங்கள் சகோதரன் நிலைக்கு ஆதரவுதாரர்களுக்கு பேச்சு பிடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மோகன்குமார், தமிழ்நாடு முன்னேற்ற கழகத்துடைய நிறுவன தலைவர்.